முருக நாயனாரை சந்தித்து திருப்புகலூரிலே அங்குள்ள இறைவனை வழிபட்டு அங்கு இறைவன் மீது பதிகம் பாடி பின்னர் முருகநாயனாரோடு சேர்ந்து அவரது மடாலயத்தினுக்கு எழுந்தருளுகின்றார் ஞான சம்பந்தர். அதுதான் நாம இறுதியாக போன வகுப்புல பார்த்த பாடு. புக்கு எதிர் தாழ்ந்து விழுந்தெழுந்து பூம்புகலூர் மண்ணு புண்ணியரை நெக்குருகும் சிந்தை அன்பு பொங்க நிறைமலர் கண்ணீர் அருவி செய்ய மிக்க தமிழ் தொடை மாலை சாத்தி மேவிய ஏழிசை பாடி போந்து திக்கு நிறைசீர் முருகர் முன்பு செல்ல அவர் மடம் சென்று புக்க. முருகநாயனார் முன் செல்ல அவரை பின்தொடர்ந்து ஞான சம்பந்தர் முருகநாயனாரினுடைய திருமடத்தினுக்கு எழுந்தருளினார். இனி தொடர்ந்து நாம் அவரோடே பயணிப்போம். ஆங்கு அவர் போற்றும் சிறப்பின் மேவி அப்பதி தன்னில் அமரு நாளில் வாங்கு மலைச்சிலையார் மகிழ்ந்த வார்த்தமானீஸ்வரம் தான் வணங்கி ஓங்கிய அன்பின் முருகனார்த்தம் உயர் திரு தொண்டு சிறப்பித்து ஓங்கும் பாங்குடை வண்டமிழ் பாடி நாளும் பரமர்த்தம் பாதம் பணிந்திருந்தார். அந்த திருப்புகலூர்ல சில காலம் இவர் தங்கியிருந்தார். அவ்வாறு தங்கியிருந்த அந்த காலத்துல பதிகங்கள் சிலவற்றை பாடினார். முதல்ல அந்த திருப்புகலூருக்குள்ள வந்தவொன்னு பாடின பதிகம்தான் வெங்கல் விட்டு என தொடங்கும் செவ்வழி பண்ணில் அமைந்த பதிகம். அதற்கப்புறம் முருகநாயனாரோடு முருகநாயனார் திருமடத்தினுக்கு எழுந்தருளின ஞான சம்பந்தர் அங்கு சில காலம் தங்குவதாக முடிவு செய்தார். அதான் பாட்டு. ஆங்கு அவர் போற்றும் சிறப்பின் மேவி முருகநாயனாரால் வழிபடுதற்கு உரியதாகிய சிறப்பையும் அவரினது விருந்தோம்பலையும் ஏற்று மகிழுதற்காக அந்த ஊரிலே சில நாள் தங்குதற்கு முடிவு செய்தார் ஞான சம்பந்தர். அதனால்தான் ஆங்கு அவர் போற்றும் சிறப்பின் மேவி. இந்த இடத்துல அவர் என்பது முருகநாயனார். முருகநாயனாரால் போற்றப்படுதற்குரியவரும் முருகநாயனாரால் காட்டப்படுதற்கு உரிய விருந்தோம்பலை ஏற்கக்கூடியவருமாகிய ஞான சம்பந்தர் சிறப்பின் மேவி அப்பதி தன்னில் அமரு நாளில், அந்த பதினா ஊர், அந்த ஊரிலே சில காலம் தங்கி இருப்பதற்கு முடிவு செய்த அந்த நாட்கள்ல மலை சிலையார் மகிழ்ந்த மேருமலையை, சிலைனா வில்லு, மேருமலையை வில்லாக வளைத்தவராகிய சிவபெருமான் மகிழக்கூடிய அளவில் அவர் இருக்கக்கூடிய ஊருக்கு பேருதான் திருப்புகலூர். ஏற்கனவே பல முறை சொல்லி இருப்போம். சிவத்தலங்கள்ல தலங்களினது பெயர்கள் இருப்பது போல சில கோவில்களுக்கு தனித்த பெயரும் வழங்கும் வழக்கம் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த திருப்புகலூர்ல இருக்கக்கூடிய சிவனது கோவிலுக்கு பெயர் என்னன்னா வர்த்தமானீஸ்வரம்னு பேர். அந்த வர்த்தமானீஸ்வரம் தான் வணங்கி, அந்த வர்த்தமானீஸ்வரத்தை வணங்கி என்ன செய்தாரா? ஓங்கிய அன்பின் முருகனார்த்தம் உயர் திரு தொண்டு சிறப்பித்து ஓங்கும். அந்த ஊர்ல, அந்த வர்த்தமானீஸ்வரம் என்ற கோவில்ல முருகநாயனார் தொடர்ந்து செய்து வருகின்ற உயர்ந்த சிவத்தொண்டினை சிறப்பித்து பாராட்டி, அங்கதான் முருகனார்த்தம் உயர் திரு தொண்டு சிறப்பித்து ஓங்கும் பாங்குடை வண்டமிழ் பாடி, அந்த தலத்துல முருகநாயனார் செய்த தொண்டினையும் பாடினார். அங்கு குடிகொண்டிருக்கக்கூடிய வர்த்தமானீஸ்வரத்து இறைவனையும் பாடினார். பாடி நாளும் பரமர்த்தம் பாதம் பணிந்திருந்தார். நாளும்னா அனுதினமும் 3 நேரமும் இறைவனது திருவடியினை சென்று வணங்கி மகிழ்வோடு இருந்தார்.
இந்த வர்த்தமானீஸ்வரம் இருக்கு இல்லையா, திருக்கோயிலூர் என்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தனி கோயில். கொஞ்சம் நமக்கு கோவில் கட்டிடக்கலை பற்றின வரலாறு அப்போதைக்கு அப்போது தெரிந்து கொள்ளுதல் நல்லது. என்ன காரணம்னாக்க, சில தலங்கள்ல தல விசேஷத்தினுக்காக கோவில்கள் கட்டப்படும். ஒன்று. இரண்டு, சில தலங்களில் உண்டான தீர்த்த விசேஷங்களுக்காக கோவில் கட்டப்படும். மூன்றாவது, அந்த தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவர் தம் பெருமையை விளக்குவதாக கோவில்கள் கட்டப்படும். அதனாலதான் என்ன சொல்லுவார்கள்னா, தலம், தீர்த்தம், மூர்த்தம், விசேஷம். இது வடமொழியில ஒரு முதியோர் வாக்கு. ஒரு இடத்தினுக்கு என்ன விசேஷமாக இருக்கணும்னா, ஒண்ணு தலப்பெருமை இருக்கணும், இல்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தீர்த்த பெருமை இருக்கணும், இல்லை என்றால் அந்த ஊரிலே எழுந்தருளி இருந்து அருள் பாலிக்கக்கூடிய இறைவனோ அல்லது மிகச்சிறந்த அடியவர்களோ அங்கு தோன்றியிருக்கும். சில தலங்களுக்கு இந்த மூன்றும் ஒருங்கே வாய்க்க பெற்று, அது ரொம்ப விசேஷமானது. இந்த மூன்றுல ஏதாயிலும் ஒன்றும் வேண்டாம், நடைமுறையை எடுத்து பார்ப்போமே. போர்பந்தருக்கு என்ன விசேஷம்? மூர்த்தமாகிய காந்தி பிறந்தது விசேஷம், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி யாருக்கு போர்பந்தரை தெரியும்? யோசித்து பாருங்கள். அதற்கு முன்பே அந்த ஊர் மாநிலத்துல இருக்கு, குஜராத்ல. ஆனால் காந்தி பிறந்து வளர்ந்து சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டு மகாத்மா என்ற பெயரினுக்கு உரியவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டதற்கு பிறகு அவரினது ஊர் பெருமை பெற்று விடுகிறது. மூர்த்தி விசேஷம் அந்த ஊர். வேற ஒண்ணுமே நீங்க சொல்ல வேண்டாம். அந்த ஊருக்கு என்ன பெருமை? காந்தி பிறந்த ஊர், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தீர்த்தம். இப்ப காசிக்கு போனீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன? கங்கை, அவ்வளவுதான். நீங்க வேற எதையுமே யோசிக்க வேண்டாம். கங்கை, அதான் பழமொழியே என்ன, காசிக்கு போனோமா கங்கையில ஆடினோமா வரணும், அவ்வளவுதான். சில தலங்கள்ல தல விசேஷமே. திருக்கோவலூருக்கு என்ன விசேஷம்? தல விசேஷம். அட்ட வீரட்டத்துல ஒன்று. சிவபெருமான் அங்கு ஒரு அசுரனை அழித்த இடம். அதனால இது தல விசேஷம். அதனால்தான் சிவன் குடிகொண்டு இருக்கக்கூடிய கோவில்கள் அட்ட வீரட்டம்னு 8 சொல்லுகின்றோம். 8 இடங்களிலும் அவன் சம்ஹார மூர்த்தியாக இருந்து அந்த ஊர்ல அருள் பாலிக்கிறான். அது தல விசேஷம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விசேஷங்களுக்கு நடுவே அந்த ஊர்ல சில நேரங்கள்ல தனித்ததோர் ஒரு கோவில் எழுப்பப்படும். அந்த கோவில்ல ஒன்றுதான் இந்த வர்த்தமானீஸ்வரம். திருக்கோவிலூர்ல மற்றைய கோவிலும் இருக்கு. சிவனுக்கு என்று தனித்து உருவாக்கப்பட்ட கோவில் இது. தனி கோயில்னே தனியா இருக்கும், அதோட வேறு எந்த தெய்வங்களும் இருக்காது. அந்த தனி கோயில்ல பதிகத்தை இவர் அருளினார். பட்டம் பால் நிற என தொடங்கும் பியந்தை காந்தார பண்ணில் அமைந்த பதிகம். அப்புறம் முருகன் அடியாரினையும் உட்படுத்தி பாடினது குறிப்பறி முருகன் செய்கோலம், முருகன் முப்போதும் செய் முடிமேல் வாசமா மலரும் உடையார் என இப்பதிகத்துல முருகநாயனாரினது சிவத்தொண்டை பாராட்டுகிறார். ஆகவே பியந்தை காந்தாரத்தில் அமைந்த அழகான பட்டம் பால் நிறம் என தொடங்கும் பதிகத்துல 3வது பாடலிலும் 5வது பாடலிலும் முருகநாயனார் அந்த தலத்திலே இறைவனுக்கு செய்தற்கு உண்டான சிவத்தொண்டினை புகழ்ந்து பாராட்டி இருக்கிறார். இதெல்லாம் தான் வரலாற்று குறிப்பு. அவ்வாறு அங்கு பாராட்டி அந்த தலத்துல சில நாள் தங்கி இருந்து மற்ற அத்திருப்பதி வைகு நாளில் வாக்கின் பெருவிரல் மன்னனார்த்தாம் புற்றிடம் கொண்டாரை வந்திறைஞ்சி பொன்மதில் ஆரூர் புகழ்ந்து போற்றி
சிற்றிடை பொற்றொடி பங்கர் தங்கும் திருப்புகலூர் தொழ சிந்தை செய்து கொற்றவன் அருளால் பெற்ற தொண்டர் குழாத்துடன் அவ்வூர் குறுக வந்தார். என்ன ஒரு பாக்கியம் தான். திருப்புகலூர்ல வர்த்தமானீஸ்வரத்துல முருகன் என்கின்ற சிவனடியார் நாயன்மார்ல ஒருவர், அவரினுடைய மடத்துல ஞான சம்பந்தர் எழுந்தருளி இருக்க, இப்ப முருகநாயனாரும் இருக்கார், ஞான சம்பந்தரும் இருக்கார். அந்த சூழல்ல மற்ற திருப்பதி வைகு நாளில் மற்ற அத்திருப்பதி, மற்றன்றது வருவிக்கப்பட்ட அந்த ஊர்ல அந்த வர்த்தமானீஸ்வரம் என்கின்ற தனி கோயில் இருக்கக்கூடிய ஊராகிய திருக்கோவிலூரில் முருகநாயனார் மடத்திலே ஞான சம்பந்தர் இருப்பதை கேட்டு யார் வந்தாராம்? வாக்கின் பெரு விரல் மன்னனார். வாக்கிலே பெரியதோர் ஆற்றலை காட்டுதற்குரிய சிறந்த அடியவராகிய நாவுக்கு அரசர். நாவுக்கு அரசர், மன்னனார். அரசர்னா மன்னன், வாக்கின் பெருவிரல்னா வாக்கினால் பெரியதோர் ஆற்றலுக்கு உரியவராகிய திருநாவுக்கரசர் தாம் புற்றிடம் கொண்டாரை வந்து இறைஞ்சி, புற்றியிடம் கொண்டார்னா புற்றை தனக்கு உரிய இடமாக கொண்டு சுயம்புவாக வளரத்தக்க இறைவன். அந்த இறைவனுக்கு பெயர் வன்மிகநாதர்னு பேர். வடமொழியில வன்மீகம் என்றால் புற்றுன்னு அர்த்தம். அதனாலதான் நம்முடைய சென்னைக்கு அடையாருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊருக்கு பேரு திருவான்மியூர்னு பேர். நிறைய வன்மீகங்கள் இருந்த ஊர், நிறைய புற்றுகள் இருந்த ஊர். அதனால அந்த புற்று என்பது கரையானுக்கு உரியது. பாம்பு புற்றெல்லாம் கிடையாது, பாம்புக்கெல்லாம் புற்றெல்லாம் கட்ட தெரியாது. அதனால கரையான் கட்டின புற்றுல அது உலர்ந்து போய் அதில் கரையான் வசிப்பதற்கு இனி வாய்ப்பு இல்லை என்று தெரிந்து கரையான் வேறு இடம் பெயர்ந்து விடும். அவ்வாறு உலர்ந்த புற்றுல பாம்பு குடியேறும். பழமொழியே அதுதானே, கரையான் புற்று இட கருநாகம் வந்து குடியேற. ஆகவே இதெல்லாம் அந்த காலத்துல அனுபவத்தின் மூலமாக கண்டறிந்த வாழ்வியல் உண்மைகள். யாரோ ஒருவன் பாடுபடுவான், எவனோ ஒருவன் அனுபவிப்பதில்லையா? அது போல இந்த பாம்பு கரையானால் கட்டப்பட்ட புற்றுல தான் போய் அமர்ந்து கொண்டு விட்டு பேரே பாம்பின் புற்றுன்னு மாறிவிட்டது. எப்படி இருக்கு? இது பாம்பு இந்த காலத்து அரசியல்வாதிக்கு இணையா இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் போய் எங்க உக்காரான்னு அந்த இடம் தன்னுடுவான் அல்ல, அது போல பாம்புகளுக்கு அந்த வழக்கம் இருந்திருக்கு போல இருக்கு. சரி, அதனால அந்த புற்றிடம் கொண்டாரை வந்து இறைஞ்சி பொன்மதில் ஆரூர் புகழ்ந்து போற்றி, அந்த புற்றிலே குடிகொண்டு இருக்கக்கூடிய இறைவனாகிய சிவபெருமான் எங்கு இருக்கிறான்னா மதில்களால் சூழ பெற்ற திருவாரூர். திருவாரூர்ல ஏற்கனவே சொல்லி இருக்க 2 சந்நிதிகள் உண்டு இறைவனுக்கு. ஒன்று தியாகராயர் சந்நிதின்னு ஒண்ணு உண்டு. அந்த சந்நிதிக்கு நேர் எதிரில சுந்தரர் சந்நிதி இருக்கும். இது ஒரு தனி கோவில். இந்த தியாகராயருக்கு உரிய துணையாக கமலாம்பாள் என்கின்ற தனித்ததோ சந்நிதி தியாகராஜர் சந்நிதியை அடுத்து தனித்து இருக்கும். அதற்கு பிறகு இந்த கிழக்கு வாயில் வழியாக வந்தீர்கள் என்றால் முதல்ல நீங்க பார்ப்பது யாரை என்றால் வன்மீகநாதரை தான். அவரினுடைய துணைவியாராக கருதப்படுபவர்கள் நீலோத்பாம்பாள்னு பேர். இந்த புற்றிடம் கொண்டாரைத்தான் பிற்காலத்துல நிறைய பேர் பாடியிருக்கிறார்கள். அதுவும் முக்கியமா ஒரு அழகான பதம் உண்டு, முகத்தை காட்டி முழுவதும் காட்டிடாத மூடு மந்திரம் ஏதையா. ஏற்கனவே இதை பத்தி விவாதிச்சோம். அதுபோல கலாக்ஷேத்திரால பலகாலமாக பாடப்பட்டு வரக்கூடிய ஒரு வர்ணம் ரூபமுச்சூச்சி. அது அந்த புற்றிடம் கொண்டாரை கொண்டுதான் முன்னிலைப்படுத்தி எழுதப்பட்டது. கலாக்ஷேத்திரால கற்றவர்கள் இங்க இருக்கிறார்கள், அவர்கள்ட்ட தான் கேட்கணும் ரூபமும் சூச்சியை யார் எழுதினதுன்னு.
எத்தனை ஆண்டாக அது பாடமாக படித்து வருகிறார்கள். கேட்டு பாருங்க, எல்லாரும் உடனே முத்துசாமி தீட்சிதர்னு தெளிவா சொல்லிடுவார்கள். ஒரு தவறு அவ்வளவு தெளிவா சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு தான் உண்டு. தீட்சிதர்லாம் அதை எழுதவே இல்லை. கொஞ்சம் ஆய்வுகளை செய்து பார்த்தால் தெரியும், அது தீட்சிதருடைய சாகித்தியமே கிடையாது. அதை எழுதினது திருவாரூர்ல இருந்த ஒரு அண்ணாவியார். அண்ணாவியார்னா அந்த காலத்துல பரத கலையை கற்றுத்தரக்கூடிய நட்டுவனாருக்கு அண்ணாவியார்னு பேர். அங்கு திருவாரூர்ல இருந்த அண்ணாவியார் ஒருவர் எழுதின பாட்டு அது. அதுவும் நாயக்கர் காலத்திலிருந்து பாப்புலரான ஒரு பாட்டு அது. அது பின்னாளில் பரத கலையில பெரிய அளவுல தனக்கென்ற ஒரு தனித்த இடத்தை பெற்றுக்கொண்டது. ஏனென்றால் அந்த புற்றிடம் கொண்டாரினுடைய மகத்துவம் அப்படி ரொம்ப அழகா இருக்கும். அந்த சந்நிதிக்கு சென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த ஊர்ல ஏதாயிலும் பாடல் பெற்ற தலத்தினுக்கு உரிய இறைவன் எழுந்தருளி இருக்கிறான்னு போய் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது நமக்கு. அதனால எங்கெல்லாம் சொல்லுகிறோமோ அங்கெல்லாம் இறை உருவம் இருக்கு, இறை குடிகொண்டு இருக்கக்கூடிய ஒரு கற்றல் இருக்குன்னு போய் பார்த்தோம். அது யார் என்ன ஏது தெரிந்து கொண்டு வந்தோம். அதனால அந்த புற்றிடம் கொண்டாரை வணங்கி அந்த திருவாரூர் 4 மாடங்களால் சூழப்பெற்ற மதில்களை உடைய பெரிய கோவிலான திரு ஆரூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய புற்றிடம் கொண்டாரை வணங்கி சிறிய இடையையும் பொன்னாலான அணியையும் உடைய உமையம்மையாரையும் ஒரு கூற்றில் கொண்ட இறைவன் விற்றிருக்கின்ற திருப்புகலூரை சென்று வணங்க உள்ளம் கொண்டு இறையவரின் திருவருள் பெற்ற தொண்டர் கூட்டத்துடன் அவ்வூரை அணுகுதற்காக நாவுக்கரசர் எழுந்தருளினார். திருவாரூர்ல இருந்து அவர் திருப்புகலூருக்கு வருகிறார். வந்த பொழுது நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திரு வார்த்தை கேட்ட போதே சேவில் திகழ்ந்தவர் மைந்தரான திருஞான சம்பந்தர் சிந்தை அன்பு மேவுற்ற காதல் மிக பெருக விரைந்து எதிர்கொள்ள மெய் அன்பரோடும் பூவில் பொலி பொய்கை சூழ் புகலூர் புறம்பனை எல்லை கடந்து திருநாவுக்கரசர் தான் இருக்கக்கூடிய புகலூர் என்கின்ற தலத்தினுக்கு எழுந்தருளுகிறார் என்ற செய்தியை கேட்டவுடனே நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திரு வார்த்தை கேட்டு அடியவர்கள் வந்து சொல்லிவிட்டார்கள். நாவுக்கரசர் அடியவர்கள் புடைசூழ வந்து கொண்டு இருக்கிறார். கேட்ட போதே சேவில் திகழ்ந்தவர், சேன்னா காளை மாடுன்னு அர்த்தம். சேன்னா காளை, சேவில் திகழ்ந்தவர் காளை மாட்டிலே ஏறி அமர்ந்து அருள் பாலிக்க கூடியவராகிய சிவபெருமான் மைந்தரான அவரால் பாலமுது ஆனதினால் மைந்தர் ஞான சம்பந்தர், மைந்தரான திருஞான சம்பந்தர் சிந்தை அன்பு மேவுற்ற காதல், தனது மனதுல நாவுக்கரசர் மேல் ஏற்பட்ட அன்பு அது காதலாக கனிந்தது. அன்பாக கனிந்து மிக பெருக, அதிக அளவில் ஆர்வம் பெருக விரைந்து எதிர்கொள்ள, நாவுக்கரசர் வயதினுக்கு தான் சென்று எதிர்கொண்டு அழைக்க வேண்டும்னு வேக வேகமா வருகிறார் சம்பந்தர். மெய் அன்பரோடும் தனது அடியார்கள் புடை சூழ அன்பரோடும் பூவில் பொலி பொய்கை சூழ் புகலூர் புறம்பனை எல்லை கடந்து போந்தார். நீர்நிலைகளால் சூழ பெற்ற மலர்களால் நிரம்ப பெற்ற வாதிகளை உடைய திருப்புகலூரினது எல்லையை கடந்து தனது அடியார்கள் புடைசூழ வேக வேகமாக சென்று நாவுக்கரசரை எதிர்கொண்டு அழைத்தார் சம்பந்தர். அங்கணர் ஆறு வணங்கி போந்த அரசும் எதிர் வந்து அணைய வாச பொங்கு புனல் தன் புகழி வந்த பூசுரர் சிங்கமும் பொற்பின் எய்தி தங்களின் அன்பின் முறைமையாலே தாழ்ந்து வணங்கி தனித்தனியே மங்களமாகிய நல்வரவின் வாய்மை வினவி மகிழும் போது.
ஒரு நாகரீகத்தினது உச்சம். ரெண்டும் மிகப்பெரிய சிவனடியார். ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டு ஒருவரை ஒருவர் வணங்கி ஒருவருக்கு ஒருவர் நலம் விசாரித்துக் கொள்ளுதல் இருக்கிறது அல்லவா, ரொம்ப பெரிய அழகு. எப்படியாம், அங்கணர் ஆரூர் வணங்கி போந்த, அங்கணர்னா சிவபெருமான், சிவபெருமானினுடைய தலமாகிய திரு ஆரூரை வணங்கி போந்த, அங்கு இறைவனை வணங்கி புகழூரை நோக்கி வந்தவராகிய நாவுக்கரசர போந்த அரசும் திருநாவுக்கரசரும் எதிர் வந்து அணைய, எதிராக வந்து சேர, எதிரில் வந்து சேர வாச பொங்கு புனல் தன் புகழி வந்த பூசூர், நன்கு சிறந்த நீர்நிலைகளால் நிரம்ப பெற்ற சீர்காழி பதியிலிருந்து தோன்றியவராகிய அந்தணர் தலைவரான திருஞான சம்பந்தர் பூசுரர் சிங்கமும் பொற்பின் எய்தி அவரு எதிர்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தங்களின் அன்பின் முறைமையாலே, ஒவ்வொருவரும் தங்கள் காட்டக்கூடிய அன்பினுக்குன்னு ஒரு முறை இருக்கு. ஞானசம்பந்தர் குழந்தை அப்பறேன்னு காலில் விழுந்து வணங்கி இருப்பார். நாவுக்கரசர் ஞானசம்பந்தர குழந்தை போல பாவித்து எடுத்து அவரிடம் நலம் விசாரித்திருப்பார். அதனாலதான் தங்களின் அன்பின் முறைமையாலே, தாங்கள் ஒருவர் மாட்டு ஒருவர் கொண்டிருக்கக்கூடிய அன்பினது முறைமையானது வெளிப்படக்கூடிய அளவிலே தாழ்ந்து வணங்கி ஒருவருக்கு ஒருவர் நமஸ்கரித்து தனித்தனியே மங்களமாகிய நல்வரவின், அவரவரும் தனித்தனியே மங்களம் பொருந்தின நல்வரவு. என்ன, சம்பந்தர் நாவுக்கரசரை எதிர்கொண்டு அழைக்கிறார், நாவுக்கரசர் தன்னை எதிர்கொண்டு அழைக்க வந்த ஞான சம்பந்தர், ரெண்டு பேருக்கும் மங்களமான நல்வரவை ஒருவருக்கு ஒருவர் நல்வரவு சொல்லிக் கொள்ளுகிறார்கள். நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்து வந்து ஒவ்வொருவர் எந்தெந்த தலத்துக்கு போனீர்கள் அப்படின்னு, எங்கெல்லாம் போய் இறைவனை வழிபட்டீர்கள், இதெல்லாம் கேட்டு ரொம்ப அழகா ஒருவருக்கு ஒருவர் ஆனந்தப்படுகிறார். ஏனென்றால் சம்பந்தர் சொன்ன தலத்தெல்லாம் கேட்டா நாவுக்கரசர் அந்த தலத்துக்கு போகலைன்னா போகலாம்ன்ற ஆர்வம் தோன்றும். அதுபோல சம்பந்தர் கேட்டா நாவுக்கரசர் சொன்னார்னா நாவுக்கரசர் சென்று வந்த தலத்துக்கெல்லாம் தானும் போய் இறைவனை காண வேண்டும்ன்ற ஆர்வம் சம்பந்தருக்கு தோன்றலாம். இதெல்லாம் ஒரு பரஸ்பரம் அடியார்களிடையே தோன்றக்கூடிய ஒரு அடிப்படையான பரஸ்பரம் இது இருக்கணும். நாமே எங்கன்னா ஒரு புண்ணிய தலத்திற்கு போயிட்டு வந்தோம்னா உடனே சொல்லுவார்கள் அல்லவா, இன்னென்ன தலத்திற்கு போனோம், அங்க இந்தந்த சன்னதிகளை பார்த்தோம், இன்னென்ன மாதிரியான கோவில்கள் இருக்கின்றன, அந்தந்த கோவில்கள்ல இப்படியான ஒரு வழிபாடு இருக்கிறது. இதெல்லாம் ஜோதிர்லிங்கத்தை பத்தின ஒரு நாட்டிய நிகழ்ச்சி ஒருத்தர் கேட்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட தலத்துல இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கத்தை பத்தி அதுக்கு நான் விரிவான பாடலை எழுதி அதுல 2 குறிப்பு எழுதியிருந்தேன். ஒன்று, நீ 5 மாடத்தினுள் அமர்ந்து அருள் பாலிக்கிறாய். உடனே அந்த நடன கலைஞர், இது என்ன புரியலையே 5 மாடம், இல்ல அந்த ஊர்ல மட்டும் ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, கோவில் 5 அடுக்காக கட்டப்பட்டு இருக்கிறது, ஒவ்வொரு அடுக்கிலும் ஒரு இறைவன் குடியிருந்து அருள் பாலிக்கிறான், எல்லா அடுக்கிலும் ஜோதிர்லிங்கம் இல்ல, ஒன்றில் மட்டும் இருக்கிறது, மற்ற அடுக்கல்ல தட்சிணாமூர்த்தி வடிவம் இருக்கிறது, காளியின் வடிவம் இருக்கிறதெல்லாம் விளக்கம் சொல்லியிருந்தேன். சொல்லிட்டால இன்னொரு அழகான குறிப்பு சொல்லியிருந்தேன். அங்கு இருக்கக்கூடிய இறைவனுக்கு நடத்தப்படக்கூடிய மிகச்சிறந்த வழிபாடு எதுன்னா பஸ்ம ஆர்த்தின்னு பேர். அதாவது அந்த ஊர்ல அன்றைக்கு இறந்தவரினுடைய சடலத்தை எரித்த சாம்பலை கொண்டு இறைவனுக்கு இட்டு வழிபாடு செய்தல். இப்போ காசி மாதிரி இடத்துல அங்கு காட்டுல எரிந்து கொண்டே இருக்கும் இறந்தவர்களது உடல். ஆனால் அங்க அதிகாலை பொழுதுல அந்த எரிந்த
உடலினது சாம்பலை கொண்டு இறைவனை வழிபடுறது எளிது. ஆனால் இந்த ஜோதிர்லிங்கம் இருக்கக்கூடிய மாகாளேஸ்வரர் என்கின்ற ஜோதிர்லிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல தினம் ஒருவர் இறத்தல் என்பது நடவாத காரியம். அதனால என்ன செய்தார்கள், மெல்ல மெல்ல அந்த சடங்கை மாற்றி பசும் சாணத்தை எரித்து, இப்ப திருநீரா தயார் பண்றோம் இல்லையா, பசும் சாணத்தை எரித்து அதனது சாம்பலை கொண்டுதான் இப்பொழுது வழிபாடு செய்கிறார்கள்னு எழுதி அனுப்பிச்சுட்டேன். இதுல என்ன வேடிக்கைனாக்க, நடனமாடின கலைஞருக்கு அதனுடைய உட்கிடக்கை புரியலை. ஏதோ அவர் நேரடியா அந்த ஊர் கோவில்ல இதை பார்த்து ரொம்ப தெளிவாக கேட்டார்களா, இந்த மரபை நாங்கள் மாற்றி இப்படித்தான் வழிபாடு செய்கிறோம்னு உங்களுக்கு எப்படி எங்கு தெரிந்தது? காரணம் என்னன்னா, எல்லா தலங்களிலும் ஒன்று போல வழிபாடு இருக்கு. ஒவ்வொரு தலத்துல ஒவ்வொரு விதமான, இன்னும் சொல்ல போனால் நூதனமான வழிபாடு. என்ன வேடிக்கைன்னா, நம்ம மாணிக்கவாதகர் கட்டின பெரியதோர் கோவில் எதுனாக்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை. அங்க திருப்பெருந்துறையில இருக்கக்கூடிய இறைவன் பெயர் என்னன்னா ஆத்மநாதர்னு பேர். தமிழ்ல ஆ உடையார்னு பேர். ஆனா உயிர், ஆத்மான்னு அர்த்தம். சைவ சித்தாந்தத்துல நம்மை போன்ற உயிர்களுக்கு பசுன்னு பேர். இந்த உயிர்களை ஆளக்கூடியவனுக்கு பத்தின்னு பேர். அதனால்தான் அவனுக்கு பசுபத்தின்னு பேர். இந்த பசுன்ற சொல்லுக்கு ஆன்ற பிரதிப்பெயர் சொல்லக்கூடிய மரபு. ஆ உடையார்னா உயிர்களை தனக்கு உரியவனாக கொண்டு அருள் பாலிப்பவன். இது நாளடைவில் என்ன ஆகி போச்சு, ஆ உடையார் என்ற பெயர் மாறி ஆவி உடையார், ஆவி உடையார்னு மாறி போச்சு. எந்த மாற்றம் எப்படி வந்ததோ தெரியாது. என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா, இறைவனுக்கு முன்னாடி இருக்கிற பீடத்துல இறைவனுக்கு படைக்கப்பட்ட உணவை இடுவார்கள். அந்த உணவிலிருந்து வரக்கூடிய அந்த நீராவி இருக்குல்ல, அதையெல்லாம் இறைவன் தான் ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்படி நம் ஆட்களை மாதிரி ஒரு வேடிக்கையான நபர்கள் இறைவனை எதோட வேண்டுமானாலும் சேர்த்துடன். இந்த குடந்தை கும்பகோணம் பக்கத்துல ஒரு அழகான வைணவ தலம் இருக்கு. தலத்தோட பேர் என்னன்னா ஒப்பிலியப்பன்னு பேர். அவனுக்கு இணையான இறைவன் யார் ஒருவனும் இல்லை. ஒப்பிலியப்பன், ஒப்பு இல்லாதவன். அது நாளடைவில் என்ன பண்ணிவிட்டாங்க, உப்பிலியப்பன்னு மாற்றி. பாவாங்க இறைவனுக்கே உப்பு இல்லாமல் தான் நெய்வேத்தி. இதெல்லாம் நாம நடைமுறையில செய்யக்கூடிய சில அடிப்படையான மரபு பிழைகள். அதனால்தான் எல்லா கோவில்லையும் போய் அங்கு இருக்கக்கூடிய முதியவர் யாரேனும் ஒருவரிடம் சென்று தல புராணத்தை தெளிவாக தெரிந்து இறைவனை வழிபடுதல். இறைவன் எங்கும் இருக்கிறான் இல்லையா, அவனை எங்க வேணாலும் வழிபட்டு கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு தலத்தினுக்கு செல்லுகிறோம்னா அந்த தலத்தின் சிறப்பு தெரிஞ்சிருக்கும். எதனால் இந்த தலம் சிறப்புடையது, அதற்கு என்ன காரணம், இது பற்றினதாகிய முழுமையை தெரிந்தால்தான் நம்ம முன்னோர்கள் எல்லா தலங்களுக்கும் ஏதாகிலும் ஒரு காரணத்தை தெளிவாக வரையறுத்து அதன் அடிப்படையில வழிபாட்டை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்ற உண்மை அப்பதான் புரியும். அவன் யாரும் பொழுதுபோக்கினுக்கெல்லாம் கோவில் கட்டல. நம்ம ஆட்கள் கலை வளர்க்க கோவில் கட்டினான் இல்ல, அது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி. கலையை வளர்ப்பதற்கான கோவில் கட்டப்பட்டது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி, அவ்வளவுதான். ஆனால் அந்த கோவில் உருவாதற்கு உண்டான சூழலும் அதன் பின் பொதிந்து கிடக்கக்கூடிய தத்துவங்களும் ஏறாமல் அதை நம்ம புரிந்து கொள்வதே இல்லை. தத்துவத்தை விளக்குவதற்காக கதை சொல்ல ஆரம்பித்தோம். இன்றைய சூழல்ல எல்லோரும் கதையை நம்புகிறோம், தத்துவத்தை விட்டு விட்டோம். இதான் நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய தவறு. நம்முடைய கோவில்கள்ல இருக்கக்கூடிய தத்துவங்களுக்கு இணையா உலக மதங்கள்ல எந்த ஒரு மதத்தினுக்கும் கிடையாது. உண்மை.
இன்றைக்கு உலகளாவிய அளவுல பரவி இருக்கக்கூடிய கிறிஸ்துவத்துல கூட பார்த்தீர்கள் என்றால் எங்காகிலும் அவர்கள் தங்களுக்கு உரிய கோவிலை உருவாக்குகிறார்கள்னா சர்ச்ச ரோமன் கத்தோலிக்க திருச்சபையாகிய வாட்டிகன் திருச்சபையில செயின்ட் என்ற தகுதியும் அங்கீகாரமும் கொடுத்ததன் பிறகுதான் அப்படிப்பட்ட பெயர்கள்ல உள்ளவருக்கு நீங்கள் சர்ச்சை கட்ட முடியும். அவர் எந்த நாட்டுல வேணா இருந்திருக்கலாம், அவர் என்ன மாதிரியான அருள் வேலையும் செய்திருக்கலாம். அவருடைய அருட்பணியை ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய தலைமை திருச்சபையான ஹவுஸ் ஆஃப் கார்டினல்ஸ் அவங்க முடிவு பண்ணணும். ஹவுஸ் ஆஃப் கார்டினல்ஸ் முடிவு பண்ணி அதன் பிறகு போப்பினுடைய ஒப்புதல் பெற்றால்தான் அவர்களை புனிதர் என்று அந்த திருச்சபை ஏற்றுக்கொண்டு அறிவித்ததன் பிறகுதான் அந்த புனிதர் பேர்ல நீங்கள் கோவில் கட்டணும், சர்ச்சை கட்டணும். இப்ப செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச், செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் எல்லாம் இருக்குல்ல, அப்படி வந்தது. இதுல வேடிக்கை என்னன்னாக்க, இன்றைக்கு யாரேனும் துறவியர்கள்னு சொன்னா அவர்களினுடைய தகுதியை சிறப்பிக்க இந்த ஹவுஸ் ஆஃப் அந்த போப்புக்கு கீழே இருக்கிற கார்டினல்ஸ் இருக்காங்க. தொடக்கத்துல யார் பண்ணியிருக்கு யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் வரலாறு கிடையாது. கேட்டவர்கள் நிறைய சொல்லுவார்கள், அதெல்லாம் எதுவுமே சான்றாதாரத்தோட கிடையாது. ஆனா நம்முடைய ஒவ்வொரு கோவில்களும் ஆகம விதிகளுக்கு உட்பட்ட ஒவ்வொரு கோவிலுக்கும் பின்னர் அதன் அடித்தளத்துல ஒரு தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவத்தை விளக்க எழுந்த சடங்கியல் இருக்கு. அந்த சடங்கியலை கலை வடிவிலே காட்டக்கூடிய கோவில் இருக்கு. அதை மக்கள் எளிதாக அணுகுவதற்கு திருவிழாக்கள் இருக்கு. வேற எந்த மதங்கள்னு இப்படி கிடையாது. இது நம்முடைய மதத்தினுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக பெரியதாகிய ஆற்றல். இது யாருமே நாம உணர்றது கிடையாது. ஏதோ திருவிழான்னா ஏலெல்லாம் ஊரெல்லாம் மக்கள் ஒன்று கூடி இல்லை, அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் தான் அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனது ஆற்றலை புரிந்து கொள்ளக்கூடிய காரணம். இப்ப நாமெல்லாம் நிறைய செய்திகள் எல்லாம் தவறுதலாக அறிந்து கொண்டிருக்கோம். இப்போ நமக்கு தெரிஞ்சது கும்பாபிஷேகம் மட்டும்தான். அதை செய்தற்கு முன்பாக பல பணிகள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. முதல்ல பாலாலயம் பண்ணணும். எந்த கோவிலுக்கு நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுகிறீர்களோ அங்கு இருக்கக்கூடிய மூலவர் திருவுருவத்தை எடுத்து பாதுகாப்பாக அந்த கோவில் புதுப்பிக்கின்ற வரைக்கும் இவரை வந்து வழிபடுவதற்குன்னு ஒரு தலத்தை உருவாக்கணும், டெம்பரவரியா. அதன் பிறகு அங்குரார்ப்பணம் பண்ணணும். இதன் பிறகு கோவிலினுடைய நிர்மாணம் பண்ணணும். அதன் பிறகு ஒரு நல்ல நாள் பார்த்து பணிய தொடங்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இந்த இறைவனை பாலாலயத்திலிருந்து எடுத்து கருவறையில வைப்பதற்கு ஒரு நல்ல நாள் பிரதிஷ்டை பண்ணுவதற்கு பார்க்கணும். அதற்கு முன்பு அந்த கோவிலுக்கும் இறைவனுக்கும் உரியதாகிய துவஜம் ஏற்றப்பட வேண்டும், துவஜாரோகணம் நடக்கணும். அதன் பிறகு அந்த இறை உருவத்தை எதன் அடிப்படையில அமைக்க போகிறோம், பந்தம் எதன் அடிப்படையில் உருவாக்க போகிறோம், அட்ட பந்தனமா, ரத்தன பந்தனமா, ஔஷத பந்தனமா, நிறைய இருக்கு, ரஜோ பந்தனமா, இந்த மாதிரி அதை முடிவு செய்து அந்த தலத்தினுக்கு எதை செய்தால் அங்கு இருக்கக்கூடிய இறைவன் ஆளுமையோடு இருப்பான் தெரிந்து அதனை பிரதிஷ்டை செய்து அவருக்கு மேல் உள்ள கோபுரத்தினுக்கும் மூல கோபுரத்துக்கும் ஒரே நேரத்துல தீர்த்தவாரி பண்ணணும். இதெல்லாம் எதற்குன்னா அங்கு இருக்கக்கூடிய இறைவனது ஆற்றலை மேன்மைப்படுத்துவதற்கு, எனர்ஜைஸ். எவ்வளவு அழகான அறிவியல் அடிப்படை தெரியுமா? இதெல்லாம் தெரியாம நாம் கோவிலுக்கு ஏன் போனோம்? வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் முயன்றீர்கள் என்றால்
யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஆறுமுக நாவலர்னு ஒரு பெரிய சைவ சித்தாந்தி, மிகப்பெரிய ஆளுமை. அவர் எழுதின பாலபாடம்னு புத்தகம் இருக்கு. சைவத்துல இறைவனை வழிபடுவதற்கும் வழிபடுவதன் பின்னணியும் அதற்கு உரியதாகிய வழிமுறைகளையும் நன்கு விளக்கக்கூடிய அந்த சிவன் கோவில் வழிபாட்டினுக்கு உரிய பாலபாட நூலை எழுதியிருக்க. அந்த நூல் இப்பொழுது மறு அச்சில பல இடங்கள்ல கிடைக்கிறது. வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி ஒரு முறையாவது படிக்க வேண்டும். என்ன காரணம்னா, நாம வழிபடக்கூடிய இறைவனுக்கு ஒரு பின்னணி இருக்கிறது. அதனை இவ்வாறுதான் வழிபட வேண்டும் என்கின்ற வழிமுறை இருக்கிறது. அந்த வழிமுறையை ஒட்டின தத்துவங்கள் இவை என்று விளக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தத்துவங்களை விழாக்களின் மூலமாக இவ்வாறு சிறப்பிக்கிறார்கள் என்ற தெளிவான விளக்கத்தோடு எழுதியிருக்கிறார். வினாவிடைன்னு பேர், பாலபாடம் வினாவிடை. அந்த நூல் கிடைக்கிறது. கொஞ்சம் அந்த பெரிய புராணம் படிக்கக்கூடிய காலகட்டத்துல நாம் இவைகளை எல்லாம் ஏன் செய்ய வேண்டும்னு தெரிஞ்சு செயல்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பை அது கொடுக்கும். இப்ப உண்மையாக கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் எல்லாரும் ஏற்றுக்கொள்வீர்கள்னு நினைக்கிறேன். இன்றைய அளவுல நாம கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தல் என்பது நம்முடைய தேவைகளை இறைவனிடம் சொல்லுவதற்குத்தான். வேற எதுக்காவது கோவிலுக்கு போறோம்? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய அன்றாட தேவைகள், உங்கள் விருப்பம், உங்கள் எதிர்பார்ப்பு, இவைகளை இறைவனுக்கு எடுத்து சொல்லி அதனை அவன் செய்வதாக நீங்கள் வேண்டுகோள் விடுத்து அவன் செய்தால் மகிழ்வதாக அவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டு வருகிறீர்கள். கொஞ்சம் நினைத்து பார்த்தால் நமக்கே இது ஒரு வேறுபட்ட வித்தியாசமான செயலா தெரியல. நாமெல்லாம் நினைவுபடுத்துற அளவில் இருக்கக்கூடியவனா இறைவன். ஒருத்தன் புது கவிதை வேடிக்கையா எழுதினான். தவம் செய்தான், இறைவன் வந்தார், என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார், அது கூட தெரியாமல் நீ எதற்காக இறைவனாக இருக்கிறாய் என்றான். இதான் உண்மை. நமக்கு என்ன வேண்டும் என்பது இறைவன் நம்மை தான் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார்னா அவர் இறைவனாகவே இருக்க முடியாது. அப்படிப்பட்டவற்றை நாம் நம்முடைய வேண்டுகோள்களாக பலவற்றை கொண்டு வைக்கிறோம்னா அந்த அளவினுக்கு குறையறிவு உடையவராய் இறைவன். நீங்கள் நினைவுபடுத்தினால் அன்றி அவருக்கு ஏதும் தெரியாதுன்னா அவர் சாதாரண மானுடர் ஆயிடுறாரு. அப்ப கோவிலுக்கு போவது அவனிடம் வேண்டுதற்கு அல்ல. அது இல்ல. மேலை நாடுகள் எல்லாம் ஒரு விழாவை எடுத்துருவான் வருஷத்துக்கு ஒரு முறை, தேங்க்ஸ் கிவிங் டேன்னு. அதான் மற்றைய மதங்கள் அதை ரொம்ப அழகா நாகரீகமா எடுத்திருக்கு. அதே மாதிரி இறந்தவர்களை வழிபடுவதற்கு உண்டான ஒற்றை நாளா வருடத்துல கொண்டாடிடுவார்கள். கல்லறை திருநாள்னுவான் கருத்துவேன். கஃபர் அப்படின்னு உருதுல சொல்லுவான். அவர்களினுடைய அந்த கல்லறைக்கு சென்று வழிபாடு செய்தல் உண்மையான இஸ்லாமில் அது ஏற்றுக்கொள்வதில்லை. மற்றவர்கள் சூஃபி கோட்பாடு வந்தவுடனே இந்த கல்லறைகளை வணங்கக்கூடிய வழிபாட்டு முறைகளுக்கு தர்கா முறைகளை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ போய் வழிபடுவதற்கு கோவிலுக்கு போகிறோம்னா நாம போய் வழிபட்ட நேரத்துல நம் தேவைகளை இறைவனிடம் கேட்கிறோம்னா நம்முடைய தேவைகளை நாம் சொல்லிதான் அவனுக்கு தெரியும்னா அப்புறம் அவன் என்ன இறைவன்? எல்லாம் அறிந்தவன் அவனுக்கு என்ன தகுதியை ஏன் கொடுத்தோம்? அப்ப எதற்கு கோவிலுக்கு போகணும்னா 3 காரணம் இருக்கு. 3மே இதுவரைக்கும் நாம தெரியாது இருக்கக்கூடிய காரணம். ஏன் ஒவ்வொரு தலமாக அடியவர்கள் போனார்கள்னு பெரிய புராணம் போன்ற இலக்கியமும் அடியவர்களும் தலந்தோறும் சென்று ஏன் பதிகம் பாடினார்கள் என்பதுவும் 3இன் அடிப்படை. 1, பல காலும் பலரால் ஒரு கோவிலுக்கு செல்லப்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுன்னா
அவ்வாறு வரக்கூடிய மக்களினுடைய உடன்பாட்டு சிந்தனை அங்கு இருக்கக்கூடிய இறை உருவத்தினது ஆற்றலை பெருக்கும். ஞாபகம் வச்சுக்கங்க, இறை உருவத்தின் ஆற்றலை வரக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களால் கூட்டப்படுகிறது. இதான் முதல் விஷயம். எனர்ஜி அங்கிருந்து நமக்கு வருவது போல நம்மிடம் இருக்கக்கூடிய எனர்ஜியும் அங்க போகும். ஒன்று. இரண்டாவது, கோவிலுக்கு நாம் செல்வதினால் நம்மிடம் உள்ளதாகிய எதிர்மறை சிந்தனைகள் நீக்கப்படுகிறது. நெகட்டிவ் எனர்ஜி நீக்கப்படுகிறது. எதையும் பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு உண்டான அந்த உடன்பாட்டு சிந்தனைகள் அங்கு மிகுதியாக உருவாகிறது. ரெண்டு காரணம். ஒன்று, நம்முடைய வருகை பெருமளவில் இருந்தால் அங்குள்ள மூர்த்தத்தின் அது ஆற்றல் கூடும். நாம் அதிகமான அளவில் சென்றால் நம்மிடம் உள்ளதாகிய எதிர்மறை சிந்தனைகள் மறையும். மூன்றாவது, மனிதனினுடைய அன்றாட வாழ்க்கை முறையில ஒரு அழகானதோர் சுய கட்டுப்பாட்டை கோவில்கள் வளர்க்கின்றன. சார், மனிதனை பொறுத்த மட்டில் சமூகவியல் என்ன சொல்லுகிறதுன்னா, இவன் பகுத்தாராய தெரிந்த விலங்குன்னு தான் சொல்லு. போய் சமூகவியலாளற்ற போய் கேட்டு பாருங்கள், சொல்லுவான் மேன் இஸ் அ ரேஷனல் அனிமல்னு. அவன் நம்மை விலங்காகத்தான் பார்க்கிறான். இது போன்றதாகிய கோவில் வழிபாடுகளுக்கு நாம் தொடர்ந்து செல்வதினால் நம்மிடம் ஒரு முறையானது உருவாகிறது, ஒரு சிஸ்டம். இன்றைக்கு உலகளாவிய நிலையில உண்டான அறிவியல் அனைத்தினுக்கு அடிப்படை என்னன்னா சிஸ்டம் தான். எதை நீங்கள் மேற்கொண்டாலும் அதற்கு ஒரு முறை தேவை. அந்த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்னு ஒண்ணு இல்லைன்னா உங்களால வாழ முடியாது. நீங்கள் அனுதினமும் விழித்ததிலிருந்து மீண்டும் உறங்க போகின்ற வரைக்கும் ஒரு சிஸ்டத்துக்குள்ளதான் பயணிக்கிறீர்கள். அதை மாறி செய்தீர்கள் என்றால் உங்களால் வாழ முடியாது. அப்போ இந்த கோவிலுக்கு செல்லுதல் ஒரு சிஸ்டம். இந்த முறைமை உங்களுள் தோன்றுவதினால் உங்களால் பிறருக்கோ பிறரால் உங்களுக்கோ எந்த விதமான ஆபத்தும் இருக்காது. அப்போ உலகம் தன்னிச்சையாக இயல்பாக சிக்கல் இல்லாமல் இயல்பு. இதற்குத்தான் இந்த அமைப்பை உருவாக்கினார். இந்த மூன்றிலிருந்தும் விலகி நாம இப்ப இறை வழிபாட்டை ஒரு கேளிக்கை பொருளாக, இல்லை என்றால் பல பேர் சென்று அங்கு மகிழ்வோடு இருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு தலமாக மாற்றிக்கொண்டிருக்கும். அந்த பொழுதுபோக்கு தலத்தினுக்கு ஏற்றாற் போல பல கோவில்கள்ல இறைவனுக்கு படையல் செய்யாத பல பொருள்களை பிரசாதம்ன்ற பெயர்ல விற்க ஆரம்பிச்சிட்டோம். ஒண்ணு வேண்டாம், சென்னையில இருக்கிற வடபழனி கோயிலுக்குள்ள போய் பாருங்க. பிரசாதம்ன்ற பேர்ல அங்க இருக்கிற கடைகள்ல எல்லா பொருளையும் விற்கிறோம். நான் ஒரு முறை கேட்டேன், இதெல்லாம் எப்பொழுது இறைவனுக்கு படைக்கப்படுவதாக எந்த ஆகமத்துல சொல்லப்பட்டது? இதெல்லாம் தெரியாம என்ன பண்ணார் வேடிக்கையா, போன ஆட்சியாளர்கள் காலத்துல இந்த பாரிஸ் கார்னர்ல ஒரு பெரிய அம்மன் கோவில் இருக்கு, காளி கோவில். சத்ரபதி சிவாஜி வணங்கினதாக பெருமைக்கு உரிய கோவில். அந்த கோவில்ல ஒரு தக்கார் தெரியுமா, முட்டாள்தனமான ஒரு வேலை பண்ணார். பிரசாதம்ன்ற பேர்ல அழகா வெஜிடபிள் புலாவை போட்டு கொடுத்துட்டார். பெரிய கேஸ் ஆயிட்டது. அதாவது கோவிலுக்கு போய் நம்மை தூய்மைப்படுத்தி கொள்வதற்கு பதிலாக கோவிலுக்கு போனதாலேயே தூய்மை இழந்த நிலையில உருவாக்கி விடுகிறோம். இதுதான் ஆபத்து. அப்ப இந்த மேலே சொன்னப்பட்ட 3 செய்திகளுக்கு தான் கோவிலே.
அங்க போய் உங்கள் வேதனையை சொல்லி உங்கள் எதிர்பார்ப்பை சொல்லி வரம் தர இறைவனை வற்புறுத்தி அதெல்லாம் தேவையே இல்லை. இதுல வற்புறுத்துறதுல வேற விதமான நூதன வற்புறுத்தல். எனக்கு இதெல்லாம் நீ செஞ்சு கொடுத்தா அம்பிகையா இருந்தா உனக்கு ஒரு பட்டுப்புடவை சாத்திரம். பாவம், நீ சாத்தக்கூடிய பட்டுப்புடவையில தான் அம்பாள் தவங்கிடக்க. இல்ல இறைவனுக்கு ஒரு சிறப்பான அபிஷேகம் செய்வதாக வேண்டிக் கொள்ளும், இல்லைன்னா இறைவன் குளிக்கவே மாட்டார். நாம நம்மிடம் இருக்கக்கூடிய கரப்ஷனல் தாட்டை சப்ளிமேட் பண்ணி அங்க கடவுளையும் கரப்ட் ஆக்கிட்டோம். இதுதான் ஆபத்து. ஆகவே இறை வழிபாடு என்பது உன் தேவையை எடுத்து சொல்லக்கூடிய இடம் இல்லை. இதுகாரும் உன் தேவைகள் நிறைவு செய்யப்பட்டதினால அதற்கு நீ காட்டக்கூடிய நன்றியை பேசக்கூடிய இடம். மாறியே தான் செஞ்சு பழகிட்டோம். எல்லாத்தையும் அரசியல் ஆக்கி வச்சுட்டோம். வேற என்ன, எல்லாத்துக்கும் ஒரு அரசியல். அதனாலதான் இந்த இடத்துல குறிப்பு சொன்னார், மங்களமாகிய நல் வரவினை வாய்மை வினவி மகிழும்போம். அவரவர் எந்தெந்த கோவிலுக்கு சென்று அங்குள்ள இறைவனை எவ்வாறு எல்லாம் வழிபட்டார். ஒன்றும் வேண்டாம், இத்தனை தலங்களுக்கு இவர்கள் போனதாக படிக்கிறோம் இல்லையா? அந்த தலங்கள் எல்லாம் இவர்கள் பதிகம் பாடி இருக்கிறார்கள்னு படிக்கிறோம் இல்லையா? அந்த பதிகங்கள் எல்லாம் எடுத்து கொஞ்சம் ஒரு முறை திரும்பி பாருங்க. அந்த பதிகத்தை பாடின அடியவர் சம்பந்தரோ நாவுக்கரசரோ தனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கார்களான்னு பாருங்க. எல்லா ஆளுமை உடையவர்கள் தானே. நினைத்தால் இறைவனை நேராக எழுந்தருள செய்யக்கூடிய தகுதியும் சிறப்பும் உரியவர்கள் தானே. எங்காகிலும் யாராகிலும் ஒரு இடத்துல எனக்கு இதை கொடு, எனக்கு இதனை செய்யன்னு கேட்டிருக்கிறார்களான்னு பாருங்க. அவர்கள் கேட்டதெல்லாம் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அடியவரும் அந்தந்த தலத்துல உள்ள அடியவர்களுக்கு ஏதாகிலும் சிக்கல் தோன்றினால் அதை தீர்த்து வைக்க இறைவனிடம் இவர்கள் முறையிடுகிறார்கள் மற்றவர்களுக்காக. தனக்காக எதையுமே அவர்கள் கேட்பதில்லை. காரணம் என்னன்னா, என்ன தேவைய அடுத்த கேள்வி கேட்கலாம். அடுத்தவர்களுக்காக கேட்பது மாத்திரம் இறைவனுக்கு உதவணும்னு தெரிய இல்லை. நீ எந்த அளவு பக்குவப்பட்டு இருக்கிறாய், மாற்றானது துன்பத்தையும் உனது துன்பத்திற்கு இணையாக எண்ணி அதனை போக்குவதற்கு நீ முன்வருகிறாயா? அதான் இறைவனுடைய ஆளுமை. அடுத்தவனது துன்பத்தை பார்த்து அதுபோல் நாமும் துன்பம் அடைந்தால் தவிப்போமே, ஆகவே அவனது துன்பம் போக வேண்டும். எத்தனை பேருக்கு அமெரிக்க நாட்டுல முன்னாள் அதிபர் ஒருத்தர் இருந்தார், ஆப்ரஹாம் லிங்கன். அவரை பத்தின ஒரு குறிப்பு சொல்லுகிறார்கள். ஒரு முறை அவரினுடைய அரசியல் நண்பர்களும் அலுவலக உறுப்பினரோடும் வீதியில நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பன்றி குட்டி கழிவு நீர் பாதையில விழுந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டு கத்திக்கொண்டே இருந்தது. இதை பார்த்து கொண்டே வந்த ஆபிரகாம் லிங்கன் சட்டென்று நின்றார். அந்த பன்றிக்குட்டியை எடுத்து வெளியே விட்டார். அது மகிழ்ச்சியாக தன் தாயை நோக்கி ஓடியது. இதை பார்த்த மற்றைய நண்பர்கள் எல்லாம் ஆபிரகாம் லிங்கனை சொன்னார், எவ்வளவு சிறந்த மனிதர், எத்தகு பொதுநலமாக இருக்கிறார், பொதுநல தொண்டாற்றி இருக்கிறார். ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், இதுல பொதுநலம் எல்லாம் இல்ல, தன்னலம் தான் அப்படின்னார். இதுல என்ன தன்னலம்னா, அந்த பன்றிக்குட்டியானது அந்த கழிவு நீர் பாதையில விழுந்து வெளியே வர முடியாமல் கத்திக்கொண்டே இருந்தது. அந்த கத்தல் எனக்கு துன்பத்தை தந்தது. என் துன்பத்தை போக்க வேண்டும் என்றால் அது கத்துவதை விட வேண்டும். அது கத்துவதை விட வேண்டும்னா அதை எடுத்து வெளியே விடும். ஆகவே என் துன்பத்தை போக்கிக் கொள்ள அதை எடுத்து வெளியே விட்டேன் நான். இதுதான் வள்ளலார் ரொம்ப அழகா அன்றைக்கு சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடு. மற்றைய உயிர்களுக்கு நீ இறங்குகிறாயா? அதை கேட்பதற்கு கடவுள் காத்திருக்க. அதனால்தான் தாய்மானவர் பாடினார், எவ்வுயிரும் என்னுயிர் போல எண்ணி இறங்க நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரம்.
பெரிய விஷயம். அடுத்தவனுடைய கஷ்டத்தை நோவினை பார்த்து நாம அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று இறைவன் போய் மன்றாடலாம். நம்ம தேவைக்கு போகக்கூடாது. காரணம் கேட்கலாம். எல்லாருடைய துன்பத்தையும் போக்க வல்லாய் நீ, எப்படி அவனுக்கு மட்டும் இவ்வளவு துன்பத்தை ஏன் கொடுத்திருக்கிறாய் கேட்கலாம். அது உரிமை. அதனாலதான் இந்த அடியவர்கள் ஏன் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், தனக்கு என வாழுனர் இன்மையா சங்க இலக்கியம் தான். பிறருக்கு என வாழுதல் உண்மையான உண்டால் அம்மையுலகு. அதனாலதான் இந்த உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. தன்னலத்தோட வாழ தலைப்பட்டோம்னா நாமும் அழிவோம், நாம் வாழும் உலகமும் அழியும். உலகம் தழைக்க வேண்டும், நம் வாழ்க்கை தழைக்க வேண்டும்னா கூடிய மட்டும் தன்னலத்தை விட்டு பொது நலத்தோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். ஆகவே இது வழிபட்டு எதிர்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் நம்ம பேச்சு வழக்கில் சொல்றோம் இல்லையா, குஷலம் விசாரித்ததற்கு பிறகு மெய்த்திரு ஞான சம்பந்தர் வாக்கின் வேந்தரை நோக்கி விருப்பினாலே அப்பறை எங்கனை அப்பெரும் பேரு அருளுடையோம் யாம் அந்தணர் ஆரூர் எப்பரிசால் தொழுது உய்ந்ததென்று வினவிவிட ஈரில் பெரும் தவத்தோர் செப்பிய வண்டமிழ் மாலையாலே திருவாதிரை நிகழ் செல்வம் சொன்னார். மெய் திரு ஞான சம்பந்தர், மெய்மையின் வடிவான சத்தியத்தின் வடிவான ஞான சம்பந்தர் வாக்கின் வேந்தரை நோக்கி, வாக்கின் வேந்தர் திருநாவுக்கரசரை நோக்கி விருப்பினாலே ஆர்வத்தோடு என்ன சொன்னாரா, அப்பறை இங்கனை அப்பெரும் பேரு, நாவுக்கரசரே உங்களை இந்த தலத்திலே சந்திக்கக்கூடிய பெரியதோர் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அப்பறை, அப்பராகிய உங்களை இங்கனையும் பெரும் பேரு, இந்த தலத்திலே நீங்கள் வந்து சேரவும், நான் இந்த தலத்தில் இருந்து உங்களை எதிர்கொண்டு அழைத்து உங்களை பார்த்து என் வணக்கத்தை சொல்லவும் அருளுடையோ, எனக்கு இறை அருள் பரிபூரணமா இருக்கு, உம்மை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே அறிவுடையாம் யாம் அந்தணர் ஆரூர், ரொம்ப அழகான இடம். நீங்கள் திருவாரூர் போனீர்கள் என்று சொன்னீர்களே, அந்த திருவாரூர்ல எப்படி இறைவனை வழிபட்டீர்கள்? அந்தணர் ஆரூர் எப்பரிசால் தொழுது, என்ன மாதிரி பதிகம் பாடினீர்கள், எப்படி அங்க இறைவனை வழிபட்டீர்கள்? இதுதான் அழகு. என்ன பதிகம் பாடினீர்கள்? இறைவனை தன்மயப்படுத்தக்கூடிய அளவுல நீங்க ஏதாவது பதிகம் பாடி இருப்பீர். நாவுக்கரசர் அல்லவா நீர், என்ன பாடி அங்க இறைவனை மகிழ்வித்தீர், அதை சொல்லுங்கள, நாங்களும் கேட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். என்ன அழகான ஒரு வேண்டுகோள். நீ என்ன அந்த இறைவனை புகழ்ந்த, இது என்கிட்ட சொல்ல, நானும் என் அடியார்கள் அதை கேட்டு கொஞ்சம் மகிழ்கிறோம். ஆகவே எப்பரிசால் தொழுது உய்ந்ததென்று, என்ன மாதிரி அந்த இறைவனை திருவாரூரிலே புகழ்ந்து பாடினீர்கள், அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வினவிட என்ற கேள்வியை கேட்ட சம்பந்தர். அப்படி கேட்டபோது என்ன அழகு பாருங்க சார். இதுதான் இதுக்கோசரமா இந்த மாதிரியான தேவாரங்களை படிக்கணும். நான் என்னமோ பாடினேன், உங்களுக்கு தெரியாததான்லாம் அவர் சொல்லலை. சொல்லி இருக்கலாம் இல்லையா, ஆமா நீங்க பாடுற மாதிரிதான் நானும் பாடினேன், இதுல என்ன வித்தியாசம், அப்படி சொல்லலையா. வினவிட பெரும் தவத்தோர், பெரியதாகிய தவத்தை செய்தவராகிய நாவுக்கரசர் செப்பிய வண்தமிழ் மாலையால், தன்னால் சொல்லப்பட்ட வளமையான தமிழ் பதிகம். என்ன பதிகமாது? திருவாதிரை நிகழ் செல்வம் சொன்னார். அந்த திருவாரூர்ல திருவாதிரை என்ற திருநாள்ல அங்கு எவ்வாறு இறைவன் அலங்கரிக்கப்படுகிறான், அவனை எவ்வாறு அடியவர்கள் வழிபடுகிறார்கள், அந்த தலம் திருவாதிரை நாளிலே எப்படி உன்னதமான கோலத்தோடு இருக்கிறது என்பவனற்றையெல்லாம் உள்ளடக்கி அந்த திருவாரூரிலே இவர் பதிகம் பாடியிருக்கிறார். அதை அப்படியே எடுத்து சொன்னாரா, திருவாரூரில் திருவாதிரை திருவிழா நிகழும் சிறப்பு செய்தியை உள்ளடக்கிய பதிகத்தை நான் பாடினேன், அதை இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகிறேன்னு சம்பந்தர் கேட்க நாவுக்கரசர் மீண்டும் பாடினார்.
என்ன பதிகம்னா முத்து விதானம்னு தொடங்கக்கூடிய குறிஞ்சி பண்ணில் அமைந்த பதிகம் திருவாரூர் பெருமையை, திருவாதிரை விழா பெருமையை, திருவாரூரில் எவ்வாறு கொண்டாடப்பட்டது என்பதை ஞானசம்பந்தர் கேட்டார் என்பதற்காக புகழூர்ல பாடுகிறார் நாவுக்கரசு. என்ன ஒரு அழகு! ஆகவே அந்த பதிகத்தான் முத்து விதானம் எனும் பதிகம் குறிஞ்சி பண்ணில். அப்போ இதுல என்ன ஒரு குறிப்புன்னா, ஒரு 7ஆம் நூற்றாண்டிலேயே திருவாதிரை விழா பெரியதாகிய அளவில் திருவாரூரில் நடந்திருக்கிறது. எதன் மூலமா எதை தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. மயிலாப்பூர் பதிகம், பூம்பாவை பதிகத்தை படிச்சா தெரியும் எந்தெந்த மாதத்துல என்னென்ன விழாக்கள் எல்லாம் இந்த கபாலி கோவில்ல நடந்தது என்பதை மிக அழகாக பாடியிருக்கிறார் சம்பந்தர். இதெல்லாம் வரலாற்று ஆய்வு குறிப்புகள். ஏனென்றால் நம்ம திருவாதிரைய ஏதோ இடைக்காலத்துல பிற்காலத்துல வந்த விழான்னு சொல்லிடக்கூடாது. நாவுக்கரசர் வாழ்ந்த காலத்திலேயே திருவாதிரை விழா அந்த கோவில்ல எவ்வளவு உச்சமாக கொண்டாடப்பட்டதுன்னு குறிப்பு இருக்கிறது என்றால், அதற்கு பன்னெடுங்காலமாகவே அந்த விழா அந்த தலத்துல கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒன்றுன்னு தெரிகிறது அல்லவா? ஆரூரனா அந்த திருவாதிரை இருக்கு இல்லையா, ரொம்ப ஆருத்ரா தரிசனம்னு பேரு. நம்ம எல்லாம் சிதம்பரத்துலதான் பார்க்கிறோம். ஆனா உண்மையிலேயே மரபு தெரிந்தவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த முதல் நாள் அந்த ஆருத்ரா தரிசனத்தன்று திருவாரூர்ல சாயரட்சையை மாலை காலத்து வழிபாட்டை முடித்து கொண்டு அங்கிருந்து பயணப்பட்டு சிதம்பரத்துல அர்த்த ஜாமத்துல இறைவனை ஆருத்ரனாக வழிபட்டு அதன் பிறகு அங்கிருந்து மீண்டும் பயணப்பட்டு திருவாரூரினுக்கு வந்து உஷத்காலத்துல முதல் கால வழிபாட்டை செய்தால்தான் இந்த வழிபாடு முழுமை பெறுகிறது. இன்னமும் அங்கு நடக்கிறது. மாதா மாதம் திருவாதிரை வருகிறது அல்லவா? மாதா மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல சாயங்காலம் சாய ரக்ஷை என்கின்ற மாலை காலத்துல திருவாரூர்ல தரிசனம் பண்ணிட்டு ஒரு கார் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து பயணப்பட்டு திருவாரூரை விட்டா மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம் போய் இரவு நேரத்துல அர்த்த ஜாமத்துல இறைவனை தரிசனம் செய்துவிட்டு திருப்பி அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பாதையிலேயே மீண்டு வந்து திருவாரூரை தரிசனம் பண்ணுதல் விசேஷம் என்று இன்றளவும் வழிபாடு செய்கிறார். இதெல்லாம் ஒவ்வொரு கோவில்ல எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற முறையை தெரிந்து கொண்டு, அதனால்தான் ஞான சம்பந்தர் கேட்டார், எப்படி நீங்கள் வழிபாடு செய்தீர்கள்னு. அதற்கு அவர் சொன்னார், திருவாதிரை நாள் அல்லவா, ஆகவே திருவாரூர்ல இப்படிப்பட்டதாகிய மேன்மைக்கு உரிய வழிபாட்டை நான் செய்தேன் என்று சொன்னார். அது கேட்டு ஞான சம்பந்தர் என்ன விடை கூறுகிறார் என்பதை அடுத்த வகுப்புல